ஹே காய்ஸ், நான் உங்கள் நண்பர்ஸன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ண தெரியும். பேசிக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். பட் அதில் இருக்க ஷார்ட்கட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத பல ஷார்ட்கட்ஸை வந்துட்டு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே உங்களோட ஒர்க் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் நான் என்ன சொல்ல தெரிய போகிறேன்னா, இப்போ இது என்னோடய blank டாக்குமெண்ட்டு. இதில் கொஞ்சம் ரேண்டமாக ஒரு பேராகிராஃபும் கொஞ்சம் சென்டென்ஸும் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னா, ஈக்குவல் ரேண்டம்ங்கிறதுக்காக RAND ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எத்தனை பேராகிராஃப் உங்களுக்கு என்ன கேட்குது, நான் ஒரு 5 பேராகிராஃப் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம என்ன கொடுக்குறோம்னா, எத்தனை சென்டென்ஸ் வேணும் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும். நான் ஒரு 5 சென்டென்ஸே கொடுக்குறேன், இல்லைன்னா ஒரு 6 சென்டென்ஸ் கொடுக்குறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்திங்கன்னா நம்ம கேட்டால் 5 பேராகிராஃப் வந்துருச்சு. ரேண்டமாக அதே கொடுத்துரும். 6 லைன் வந்துருச்சு. ஓகே, இதுதான். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரேண்டமாக வந்துருச்சு, ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெஸ்யூமில் வந்துட்டு எல்லோரும் அவங்க ஃபோட்டோ அவங்களோட நேமுக்கு கீழே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு எப்படி கொடுக்குறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லைன் எப்படி கொடுக்குறதுங்கிறது தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்சர்ட் போவாங்க, ஷேப்ஸுக்கு போவாங்க, அங்கே போய்ட்டு லைன் எடுப்பாங்க, அப்புறம் ட்ராக் பண்ணுவாங்க. அது வந்துட்டு மெனக்கெட்ட வேலை. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்னா, 3 தடவை அந்த ஹைஃபன் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை கொஞ்சம் கீழே கொண்டு வரதுன்னா கொண்டு வாங்க. ஓகே, பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், எப்படி கொண்டு வரதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஓகே, இப்போ பண்ணுறதுனால நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது வந்துட்டு நான் முன்னாடியே பண்ணிட்டேன், இல்லைனா வேறு ஒருத்தவங்களோட ஃபைலில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த லைனை எடுக்கணும். ஆனால் இந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த லைனை வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த லைன் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இது வந்துட்டு லைன் கிடையாது. ஆக்சுவலாக இது லைன் கிடையாது, இது வந்துட்டு பார்டர். ஸோ இந்த பார்டரை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஜஸ்ட் ஹோம் போய்க்கோங்க. ஹோமுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு நோ பார்டர் கொடுங்க. அவ்வளோதான். ஓகே, அதுக்கு முன்னால் கர்சரை வைங்க, அதுக்கு மேலே கர்சரை வச்சுட்டு இங்கே போயிட்டு நோ பார்டர் கொடுங்க. அந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, ஸோ லைன் கொடுக்குறதுக்கு 3 ஹைஃபன் அப்புறம் என்டர். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ஷார்ட்கட் பார்த்தாச்சு. 3ஆவது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு லைன் கொடுக்கணும். அதாவது இங்கேருந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவோம், என்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போனதும் டைப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நீங்கள் எங்கே வேணாலும் கர்சரை வச்சா எங்கே வேணாலும் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கர்சர் போயிடும். நீங்கள் வந்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு 3ஆவது ஷார்ட்கட். அதாவது டபுள் கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களால் எங்கே வேணாலும் டைப் பண்ண முடியும். ஓகே, 4ஆவது ஷார்ட்கட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியாவை வந்துட்டு டிரெக்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது எனக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டேட்டா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒர்க்கிங் ஏரியா, உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியா நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் காப்பி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்க எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸாக வந்துட்டு டைப் பண்ணுங்கிறத. இப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்குன்னா, ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, Shift F5. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணிங்க, அது வந்துருச்சு. ஸோ 2வது கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்துக்கு போகும். அதாவது இந்த ஷார்ட்கட் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண 3 ஒர்க்கிங் ஏரியாவை வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஒர்க்கிங் ஏரியா நீங்கள் காப்பி பண்ணும்போது இங்கே ஒரு டச் பண்ணிங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஹாய் மெசேஜ் டைப் பண்ணிங்களா அந்த இடத்துல. ஸோ இன்னொரு F5 கொடுத்தீங்கன்னா, ஸோ அதே இடத்துல நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்பேஸ் கொடுத்தது அதை டிடெக்ட் பண்ணுது. ஸோ வந்துட்டு Shift F5 எதுக்குன்னா, ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியாவை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 5ஆவது ஷார்ட்கட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது உங்களுக்கு இதை வந்துட்டு காப்பி பண்ணணும். இந்த ப்ரொவைட்ஸை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி காப்பி பண்ணுவீங்க. ஓகே, அப்படி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டை வந்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது டபுள் கிளிக் பண்ணால் 5ஆவது ஷார்ட்கட்.
ஆறாவது ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் இதை ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள். ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பேராகிராஃபும் செலக்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அடுத்த பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா, ஸோ எந்த பேராகிராஃபை நீங்கள் ட்ரிபிள் கிளிக்கில் எங்கே பண்ணுறீங்களோ அந்த பேராகிராஃபில் வந்துட்டு செலக்ட் பண்ணும். ஸோ டபுள் கிளிக் அந்த வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு, ட்ரிபிள் கிளிக் அந்த பேரா பூராத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ 7வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள். ஓகே, இது என்னோடய பேஜ். இப்போ நான் இதில் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தீம்ஸ்லேருந்து இருக்கிற அடுத்த 2 பேராவும் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஈஸியாக பண்ணணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு கொடுப்பீங்க. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரே ஸ்டெப்பில் வந்துட்டு அது அங்கே போகணும். ஸோ அதாவது நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்த நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தீம்ஸுக்கு முன்னால் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ கண்ட்ரோல் என்டர் எதுக்குன்னா, உங்களுக்கு வேணுங்கிற பேராலேருந்து எல்லாத்தையும் கட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்துட்டு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வித்தவுட் ப்ரெஸ்ஸிங் என்டர். ஸோ 8வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிப்பீட் த லாஸ்ட் ஆக்ஷன். அதாவது இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போது இந்த இடத்த ஃபஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் B கொடுத்து நான் போல்டு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் இடத்த வந்துட்டு போல்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த இடத்துல. ஆனால் நான் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி போல்ட் பண்ண விரும்பல. ஸோ வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக போல்டு பண்ணியிருக்கீங்க. இப்போது நான் வேறு எங்கேயாச்சும் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த டாக்குமெண்ட்டுங்கிறதுல வந்துட்டு நான் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிவிட்டு F4 கொடுங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன் என்ன, இந்த இடத்துல போல்டு கொடுத்தீங்க. ஸோ அதே போல்டு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி போல்டு கொடுங்க. எங்கே வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி போல்டு கொடுக்கலாம். ஸோ போல்டுக்கு மட்டும்தான் ஆகணும்னு கிடையாது. இப்போ நான் கண்ட்ரோல் U கொடுத்து அண்டர்லைன் கொடுக்குறேன்னா, இந்த இடத்துலையும் கொடுத்துனா F4 கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுக்குறேன், அண்டர்லைன் ஆகும். ஸோ வந்துட்டு F4 எதுக்குன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷனை வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ 9வது ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பெல்லிங் செக். இப்போ நீங்கள் ஒன்றுத்துக்கு போய்ட்டு ஸ்பெல்லிங் செக் பார்க்க வேண்டாம். இப்போ வந்துட்டு நீங்கள் மொத்தமாக இந்த டாக்குமெண்ட்டில் எவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ ப்ராஜெக்டே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் டாக்குமெண்ட்டில் எத்தனை ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குங்கிறத கவனிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கொடுக்கலாம். அதாவது F7 கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ஏதுன்னு அது காமிச்சிடும். ஸோ நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி அதை சரியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்பெல்லிங் எரர் ஒன்று தான் காட்டுது எனக்கு. அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 இடத்துல ஹாய்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு இந்த இடத்துல நான் வேணும்னா, ஓகே சாரி, அதை வந்துட்டு இந்த இடத்துல நான் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திரும்பவும் நீங்கள் ரெஸ்யூம் ஸ்பெக்கிங் செல்லர்ஸ் கொடுங்க. ஸோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த ஸ்பெல்லிங் எரரும் இல்லை. ஸோ சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் கொடுக்குறேன், ஹாய் குட் பாய்க்கு பதிலாக GOD பாய் காட் பாய்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம இப்போ ஸ்பெல்லிங் செக் பண்ணலாம். ஸோ 1 கொடுக்குது. ஸோ என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல IM ஓகே, காட் பாய்ங்கிறது கரெக்டு தான், ஸ்பெல்லிங் கரெக்டு தான். ஸோ IMக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சரி பண்ணிக்கிச்சு. ஓகே. F7 எதுக்குன்னா உங்கள் ஸ்பெல்லிங்கை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு. ஓகே, 10வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள் இந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் அதை வந்துட்டு அப்பர் கேஸாக மாற்றிக்கிறேன். ஸோ சென்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இதோட சைஸை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது 2வது பேஜில் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் 2ன்னு கொடுக்குறேன், சாரி. ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு என்ன செய்யணும்னா, இதோட ஃபார்மேட்டை வந்துட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ ஈஸியாக பண்ணணுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு டபுள் கிளிக்கோ இல்லை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு காப்பி பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C கொடுத்திங்கன்னா அதில் இருக்க ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டு பேஸ்ட் ஆகிடும். அதாவது Ctrl+C உங்களுக்கு காப்பிங்கிறது தெரியும், Ctrl+V உங்களுக்கு பேஸ்ட்டுங்கிறது தெரியும். அது நடுவில் ஒரு ஷிஃப்ட் போட்டுக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C கொடுங்க. அதே மாதிரி இந்த தீம்ஸில் நான் கொடுத்துட்டு Ctrl+Shift+V கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இதோட ஃபார்மேட் என்ன இருக்கோ அந்த ஃபார்மேட் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபார்மேட் காப்பியர் அண்ட் ஃபார்மேட்டிங் பேஸ்டர். ஓகே, ஸோ 11வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்படி நம்ம காப்பி பண்ண முடியும். அதாவது நீங்கள் எதை வேணாலும் காப்பி பண்ணால் அது வந்துட்டு அந்த லைனை ஃபுல்லாக தான் காப்பி பண்ணும், புரியுதா? ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோலேருந்து ஆரம்பிச்சு இந்த பவர்ஃபுல்க்கு நேராக கீழே எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் காப்பி பண்ணும். ஸோ அதை எப்படி காப்பி பண்ணலாம்? இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, Alt ALT இருக்குது பார்த்தீங்களா, அந்த Alt ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி செலக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற வெர்டிக்கல் போர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் நான் இங்கேருந்து இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன். அதாவது Alt கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் வேறு கலர் கொடுக்குறேன், க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் காப்பி செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு இங்கே வேறு கலர் ஏதாச்சும் கொடுக்குறேன். ப்ளூ கலர் லுக்ஸ் குட். ஓகே, அதை கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, எனக்கு என்னமோ அது பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ 12வது ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இது என்னோட இன்னொரு டேட்டா. இதில் வந்துட்டு நான் எல்லா பேஜஸுமே இதில் எப்படி இருக்குன்னா போர்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் நான் என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வாட்டர் பொல்யூஷனுங்கிற இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜ் மட்டும் எனக்கு லேண்ட்ஷேப்பில் தெரியணும். ஏன்னா என் ஸ்லைடில் காட்டும்போது இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக காட்ட முடியும். ஸோ அதனால் எனக்கு இதை மட்டும் வந்துட்டு லேண்ட்ஷேப்பில் காட்டணும். ஆனால் இது எல்லாமே போர்ட்ரைட்டில் இருக்குது, இது மட்டும் எப்படி லேண்ட்ஷேப்பில் வரும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வரும். ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போது இந்த பேஜை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜாக கன்சிடர் பண்ண வைக்கணும் உங்கள் வேர்டுக்கு. அதாவது எப்படின்னா, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் லைனில் நீங்கள் கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லேஅவுட் போங்க. லேஅவுட் போனீங்கன்னா இந்த இடத்துல பிரேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பிரேக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது எப்படி இப்போ கன்சிடர் பண்ணிக்கிச்சுன்னா, இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வந்துட்டு தனி பேஜ்னு அதை கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, திரும்பியும் அதே கிளிக் பண்ணிவிட்டு ஓரியன்டேஷனுக்கு போயிட்டு லேண்ட்ஷேப் கொடுங்க. ஸோ கொடுத்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா பேஜும் வந்துட்டு உங்களுக்கு போர்ட்ரைட்டில் தெரியும், அந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு லேண்ட்ஷேப்பில் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜும் தான். இப்போது இது உங்களுக்கு தேவையில்லைன்னா அதே மாதிரி பிரேக்ஸ் போய்க்கோங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க, ஓரியன்டேஷனில் போயிட்டு போர்ட்ரைட் கொடுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த பேஜ் மட்டும் லேண்ட்ஷேப்பில் இருக்குது, இந்த பேஜ் உங்களுக்கு போர்ட்ரைட்டில் ஆகிடும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, யுவர் ஜாப் இஸ் டன். ஓகே, நெக்ஸ்ட்டு 13th ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ உங்களோட ஃபைலில் வந்துட்டு நீங்கள் மல்டிப்புளாக நிறைய இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க. இந்த இமேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி சேவ் பண்ண முடியும்னா, சேவ் அஸ் பிக்சர் கொடுத்து நீங்கள் ஓகே சேவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ. பட் ஆனால் எனக்கு அப்படி தேவை கிடையாது. இதில் இருக்க எல்லா இமேஜும் வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை எப்படி பண்ணலான்னா, ஜஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வெப்பேஜ் ஃபில்டர்டு HTMLனு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சேவ் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு வேணுங்கிற பேஜ் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பாருங்கள். நீங்கள் சேவ் பண்ண ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இமேஜ் எல்லாம் வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு தனித்தனி இமேஜாக சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எத்தனை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சேவ் ஆகிடும். 14th ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் செட் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு தனியான ஃபாண்ட் சைஸு அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைலை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக கேலிபரி பாடின்னு இருக்குது, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது டைம்ஸ் நியூ ரோமனாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு அதை டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, ஹோம் போயிட்டு ஹோமில் இந்த ஃபாண்ட்டில் வந்துட்டு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு ஃபாண்ட் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் வேணும்னா நான் அதை டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு போல்டு வேணும்னா போல்டு கொடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்துட்டு 14 வேணும்னா 14 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணக்கூடாது. செட் அஸ் டிஃபால்ட்டுன்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு அதை கொடுங்க. ஸோ திஸ் டாக்குமெண்ட் ஒன்லினா அதை மட்டும் கொடுங்க. இல்லை நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் ஃப்யூச்சரில் பண்ண மாட்டோம் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்படி வேணும்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல் டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நார்மல் .com டெம்ப்ளேட்னு கேட்குறதுல அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் திஸ் டாக்குமெண்ட் ஒன்லின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு டைம்ஸ் நியூ ரோமனில் போல்டில் 14 சைஸில் தான் வரப்போகுது ஃபாண்ட். ஓகே, ஸோ 14th ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க வரோன்னா, சீரியல் நம்பர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதாவது கொஞ்சம் நார்மலாக எனக்கு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டேபிளில் வந்துட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டேன். சாரி, அதாவது இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு செல் ஆட் பண்ணி அதில் வந்துட்டு சீரியல் நம்பர் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட்னு வருது பாருங்கள், இன்சர்ட் லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு காலம் ஆட் பண்ணும். ஸோ இன்சர்ட் லெஃப்ட் கொடுங்க, ஒரு காலம் ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் 1 2ன்னு வந்துட்டு 1 அப்புறம் டவுன் ஏரோ கிளிக் பண்ணி 2 அப்படின்னு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்துட்டு சிம்பிளாக நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் போங்க. இப்போ சீரியல் நம்பர் தானே உங்களுக்கு வேணும். இந்த புல்லட் அண்ட் ரேஞ்சில் 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரியல் நம்பரை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் ஒன்று போயிட்டு வந்துட்டு கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு இன்னொரு ஈஸியான ட்ரிப்பு. அதாவது பெருசாக ஃபைல் யாராச்சும் டேட்டா என்ட்ரி போடுறவங்க வந்து இது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னவோ பின்னவோ வந்துட்டு உங்களுக்கு செல் வேணும்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட்டு ஷார்ட்கட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேஜ் நம்பர் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு வேர்டில் பேஜ் நம்பர் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் எங்கே போய்ட்டு கொடுக்கலாம்னா, ஜஸ்ட் இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போய்ட்டு இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஃபூட்டர் இருக்கும், அது கீழே பேஜ் நம்பர்னு இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எங்கே வேணும் பேஜ் நம்பருங்கிறதையும் அது காட்டும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, பாட்டமில் கொடுக்குறேன். ஓகே, பாட்டமில் இந்த ஃபூட்டரில் வந்துடும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துடும். ஓகே, இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்பினேன் 15 வேர்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாலேஜபிளான வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். பாய்.